பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இந்த வாரம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோசல் இந்த டாபிக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோட சேர்ந்தது தான் இந்த வயது கணக்குகள். ஓகேங்களா? ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோசலில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்கு இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கேயும் அந்த ரேஷியோ கொடுத்து வயது என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ வயது கணக்கில் நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதம் என்ன அப்படின்னா, ஒன்று ஆப்ஷன் மெத்தட்லையும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட வயசு இந்த வயசு இருந்துச்சுன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கும், அதே போல் ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரி நம்ம கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியும் ஆப்ஷன் மூலயமாவும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 ட்ரிக்கு மெயினாக யூஸ் ஆகும். ஓகே, ஒரு 2 ரேஷியோ இங்கே வரும். அந்த 2 ரேஷியோ வச்சு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறதெல்லாம் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ரொம்ப பேசிக்கான சம்மில் இருந்து கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். வீடியோஸை நல்லா முழுமையாக நீங்கள் கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு அழகரின் வயது 50 மற்றும் அவரது மகனின் வயது 10 எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான வீதத்தின் எளிய வடிவம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அளவு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் அழகரோட வயது 50, மகனோட வயது 10. இதோட ரேஷியோ அப்படின்னா ஜஸ்ட் இதை அடிச்சு கொடுத்தோம்னா 5:1 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி வயது கணக்காக இருக்கட்டும், ரேஷியோவாக இருக்கட்டும், லாஸ்ட்ல ஒரு ரேஷியோவோட வடிவம் கண்டுபிடிங்க. அது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அது என்ன ஆர்டர் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒருத்தவனே அழகரோட வயதையும் வயதுக்கான விதத்தையும், ரெண்டாவது அவரோட மகனோட வயதுக்கான விதத்தையும் நோட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை அப்படியே ரிவர்ஸாகவும் ஆப்ஷனில் இருக்கும். ஓகே, பாருங்க 5:1ங்கிறப்பல 1:5 இருக்கு. அப்போ நம்ம அவசரத்தில் மாற்றி நோட் பண்ணி, இப்போ இங்கே டைரெக்டாக கொடுத்ததுனால ரெண்டையும் கொடுத்தா இங்கே என்ன ஆர்டரில் வயது கொடுத்தாங்களோ அதே ஆர்டர்லேயே அவங்க ரேஷியோன்னு கேட்டதுனால நம்மளுக்கு எந்த வித கன்ஃபியூஷன் இருக்காது. டைரெக்டாக நம்ம அடித்து கொடுத்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவோம். அதே இது ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட மகன் மற்றும் அவரது அழகரோட வயது விதத்தை காண்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆர்டர் ஃபஸ்ட்டு கொடுத்தது அழகர் கொடுத்துட்டு அடுத்து மகன் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டில் அவங்க ரேஷியோ கேட்குறது மகன் மற்றும் அழகரோட வயதுன்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் சின்ன விஷயம். இதில் நீங்கள் கவனிக்காம அப்படின்னா எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ஈஸியான சம்மில் அது கொடுத்துருக்க ஆர்டர் மாற்றி கேட்டிருப்பாங்க. அதை சரியாக கவனிக்காமல் கேர்லெஸ் மிஸ்டேக்கில் நம்ம ஒரு சில மார்க்கை இழந்துட்டு வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. தாரணியின் வயது ராணியின் வயதிலிருந்து 3 குறைவு. ராணியின் வயது 18 எனில் ராணி மற்றும் தாரணியின் வயது வீதம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கத நல்லா கவனிக்கணும். இப்போது ராணியோட வயது 18. ஓகே, ஸோ ராணியோட வயது 18. தாரணியின் வயது ராணியின் வயதிலிருந்து 3 குறைவு. அப்போது தாரணிக்கு வந்துட்டு வயது எவ்வளோ இருக்கும்? ராணியோட வயதுலேருந்து 3 குறைவுனா 18 - 3 15ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்து அவங்க கேட்குற ஆர்டரை கவனிங்க. ஃபஸ்ட்டு ராணி, அதுக்கப்புறம் தாரணி. இதை நீங்கள் கவனிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ராணி, அதுக்கப்புறம் தாரணி. இப்போ நோட் பண்ணுங்க 18:15. இதை நம்ம 3ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 3ஆல் அடிச்சு கொடுத்தா 6 3 18, 5 3 15. அப்போ 6:5ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அந்த ரேஷியோ கொடுத்துருக்க ஆன்சர் கேட்டிருக்க அந்த ஆர்டரை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சு தான் ஃபைனலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான். ஓகே, ஸோ இதில் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஆனால் கொடுத்துருக்க ஆர்டர் நல்லா கவனிங்க. ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயது. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரீனா, அடுத்து உஷா. வயது என்ன? 24 36ன்னு கொடுத்துருக்காங்க. 8 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த மாதிரி 8 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் நம்ம? அவங்க தற்போத வயது கொடுத்துருக்கிறதுலேருந்து 8 மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 8 ஆண்டுகளுக்கான வயது தெரிஞ்சிடும். அடுத்து அவங்க என்ன ஆர்டரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. உஷா மற்றும் ரீனாவின் வயது வீதம் காண்க. ஸோ ஆர்டர் மாறுதா? ஃபஸ்ட்டு கொடுத்தது ரீனா உஷா, அவங்களுக்கான வயது ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டில் கேட்டுறது உஷா மற்றும் ரீனாவோட வயது வீதம் என்னவா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஓகே, ஸோ என்னோட வீடியோ நீங்கள் நல்லா முழுமையாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதிலேயே நான் ப்ராக்டிஸ் சம்னு நான் கொடுப்பேன். நீங்கள் அதை நல்லா முழுமையாக நீங்கள் கவனிச்சுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆன்சரை பதிவு பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லதா சுனிதாவை விட 1 வயது பெரியவர். சுனிதா பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர். ராஜன் பிந்துவை விட 1 வயது பெரியவர் எனில் மூவரில் யார் சிறியவர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன் பை நம்ம பார்ப்போம். லதா சுனிதாவை விட 1 வயது பெரியவர். ஓகேவா? அப்போது லதா தான் வந்துட்டு இப்போ சின்னவங்களை நம்ம கண்டுபிடிச்சலாமா? சுனிதா தான் வந்துட்டு சிறியவங்க. ஓகே, அதான் நான் கேள்வி கேட்டிருக்காங்க.
ஆனால் லதா வந்து 1 வயசு கூட. ஓகே ரைட். இப்போ சுனிதா தான் வந்துட்டு சின்னவங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், சுனிதா பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர். ஓகேவா, இப்போ லதாவும் சுனிதாவும் பார்க்கும்போது சுனிதா சின்னவள் தான், சிறியவள் தான். ஆனால் வந்துட்டு என்ன, பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர். அப்போ இதில் யார் சின்னது, பிந்து தான் சிறியவங்க. ஓகே, அப்போ இதில் நம்ம பிந்துங்கிறத பார்த்துட்டோமா. இப்போ அதுக்கு அடுத்தது பிந்துவையும் ராஜனோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ராஜன் பிந்துவை விட 1 வயது பெரியவர். ஓகேவா, அப்போ ராஜனோட நம்ம கம்பேர் பண்ணும்போது பிந்து 1 வயசு சிறியவள். ஓகேவா, அப்போ இருக்க 3 விதத்தில் யார் சிறியவள், பிந்து அப்படிங்கிறதான் சிறியவள். ஸோ அப்போ நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னாவே யார் மூத்தவங்க யார் சிறியவங்க அப்படிங்கிறத அப்படியே ஒன் பை ஒன்னாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பியின் வயது ஏயின் வயதை போல் 2 மடங்கு, ஆனால் எஃப்பின் வயதில் பாதி. சியின் வயது ஏயின் வயதில் பாதி, ஆனால் டியின் வயதில் 2 மடங்கு. இதில் இளையவர் மற்றும் முதியவர் இணை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இளையவர், அடுத்து முதியவர், இதுதான் வந்துட்டு ஆப்ஷனில் இருக்கு. இப்போ இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ்லாம் கவனிங்க. ஸோ பியின் வயது ஏயின் வயதை போல் 2 மடங்கு, பி இஸ் ட்வைஸ் as old as ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ பியின் வயது ஏயின் வயதை போல் 2 மடங்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. அப்போ ஏயின் வயதை போல் 2 மடங்கு. ஓகேவா, ஏயின் வயதை போல் 2 மடங்கு, ஆனால் எஃப்பின் வயதில் பாதி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ பி அப்படிங்கிறது ஏல 2 மடங்குன்னு இருந்தாலும் எஃப்பின் வயதில் பாதி அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா டிவைட்ல 2 நம்ம நோட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது சியின் வயது ஏயின் வயதில் பாதி. அப்போ சியோட வயது ஏயின் வயதில் பாதி. ஓகேவா, அதுக்கு அடுத்தது டியின் வயதில் 2 மடங்கு. யாரு, சி பார்த்தோம் அப்படின்னா ஏயின் வயதில் பாதி, ஆனால் டியின் வயதில் 2 மடங்கு. அப்போ சி அப்படின்னு பார்த்தோம்னா டியோட வயதுல 2 மடங்கு அப்படின்னு நோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதில் இளையவர் மற்றும் முதியவர் வினை கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நோட் பண்ணலாம். என்னன்னா ஏக்கு ஒரு 10 வயசு அப்படிங்கிறத கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏக்கு 10 வயசு நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு எவ்வளோ வயசு, எக்ஸாக்ட் வயசு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லை, யார் மூத்தவங்க யார் சின்னவங்க அப்படின்னு தெரிஞ்சால் போதும். இப்போ இதை நம்ம வந்து நம்மளா கெஸ் பண்ணுறோம். ஏக்கு 10 வயசாக இருந்தால் பிக்கு எவ்வளோ வயசு இருக்கும், ஏழு அப்படியே டபுள் மடங்கா. அப்போ ஏங்கிறத இங்கே 10 நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா 10 × 2 20. பிக்கு வயது 20. இப்போது பியோட வயது 20 அப்படின்னா இங்கே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது எஃபோட வயது கண்டுபிடிச்சலாமா. இந்த 2 ஈக்குவல் சைடு கொண்டு தான் மல்டிபிளாக மாறிடும். அப்போ எஃபோட வயது கிடச்சிடும். அப்போ எஃபோட வயது என்ன, 40. ஓகே, அப்போ எஃப் வயது நம்ம தெரிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது சியின் வயது ஏயின் வயதில் பாதி. அப்போ ஏ அப்படிங்கிறதே நம்ம 10ன்னு வச்சுருக்கோம். அப்போ சியோட வயது என்ன இருக்கும், 7ல் பாதி. அப்போ 10ல் பாதி என்ன, 5 அப்படிங்கிறதானே இருக்கும். 10/2 5. சியோட வயது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது சியோட வயது டியோட வயதில் டபுள் மடங்குன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கேயே நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். சியோட வயது 5 × 2D அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த 2ஓட வேல்யூ இந்த சைடு நான் டிவைடில் கொண்டு போகிறேன். ஓகே, அப்போ டிவைடில் கொண்டு போனால் 5/2ன்னு வரும், ஈக்குவல் டு டின்னு. அப்போ டியோட வயசு கிடச்சிரும். டியோட வயசு என்ன, 5ல் பாதி தான். அப்போ டியோட வயசு என்ன, 2.5 வயசு. அவ்வளோதான், இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது இளையவர் கேட்டிருக்காங்க. இருக்கையிலே சின்னவர் யார், அந்த 2.5 வயசுக்குள்ள பையன் தான், டி தான். ஓகேவா, அதுக்கு அடுத்தது முதியவர் யாரு, எஃப் தான். இருக்கையிலே 40 வயசு கூட, அப்போ எஃப் தான். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ரொம்ப சிம்பிளானதான். அந்த கொடுத்துருக்க கொஸ்டினோட அந்த சென்டென்ஸை ஒரு ஈக்குவேஷனாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஆரம்பம் நீங்கள் 10ன்னு வைக்கிறப்பலாம் 20ன்னு வச்சும் கூட நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதில் யார் பெரியவங்க யார் சின்னவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தற்போது அருண் மற்றும் தீபக் ஆகியோரின் வயதுகளின் விகிதம் 4:3. 6 வருடங்களுக்கு பிறகு அருணின் வயது 26. தற்போது தீபக் வயது என்ன? ஸோ இந்த மாதிரி வயது கணக்குகளில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி வயசோட விகிதம் கொடுத்துருக்காங்களா, இல்லை தற்போதோட வயதோட விகிதம் கொடுத்துருக்காங்களா, அல்லது வயசு கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் தற்போது வயதுக்கான கொஸ்டினுக்கு வயது கேட்குறாங்களா, இல்லை ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, இதை தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. ஓகேவா, இப்போ இங்கே ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க தற்போது அப்படின்ட்டு, அப்போ ப்ரெசன்டேஜ். ஓகேவா, அருண் மற்றும் தீபக்கோட வயதுகளின் விகிதம் 4:3ன்னு கொடுத்துட்டாங்க. அருண் தீபக் இவங்களோட வயது விகிதம் 4:3ன்னு கொடுத்துட்டாங்க. 6 வருடங்களுக்கு பிறகு
ஓகேவா? 6 வருடங்களுக்கு பிறகு அருணின் வயது 26ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, ஃபஸ்ட்டு இங்கே 4x 3x அப்படிங்கிறதான் நீங்கள் ஒரு ரேஷியோலேருந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகே, 4x 3x தான் அவங்களோட வயசு. ஓகே, இது தற்போது தானே. இப்போது 6 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா அருணோட வயசு 26 சொல்கிறாங்களே, அப்போ அருணோட ரேஷியோ என்ன? 4x. ஓகே, இப்போ இந்த 4x நோட் பண்ணிவிட்டு 6 வருடங்களுக்கு பின்னாடின்னு சொன்னதுனால +6. புரிஞ்சுங்களா? ஸோ நான் ஒவ்வொன்றும் நல்லா தெளிவாக பொறுமையாக சொல்லுவேன், நல்லா நீங்கள் கவனிச்சுக்கலாம். ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். இதுக்கப்புறம் வரக்கூடியது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் வேறு நம்பர் வந்தாலும் அழகாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, இப்போ 6 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொன்னதுனால +6 மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ தான் இவங்க அந்த அருணோட வயது 26ங்கிறதை நம்ம ஈக்குவல் பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த இதை நீங்கள் கரெக்டாக கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இனி நீங்கள் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். 4x + 6 = 26ன்னு இருந்துச்சுன்னா 4x மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த +6 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது -6ஆக மாறும். அப்போ 26 - 6 20ன்னு இருக்கும். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? 1 நாள் 4 5 20. அப்போ எக்ஸோட வேல்யூ 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன நம்ம பண்ண போகிறோம்? அவங்க யாரோட வயது கேட்குறாங்க? தீபக்கோட வயது தான் கேட்குறாங்க. அப்போ தீபக்கோட வயதுனா 3x தான். 3 × 5 3 15. அப்போ 15ங்கிறது அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ராஜுவின் தந்தை வயதானது ராஜுவின் வயதை போல் 3 மடங்கை விட 5 அதிகம். ராஜுவின் தந்தை வயது 44 எனில் ராஜுவின் வயது என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ராஜுவோட வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே ராஜுவோட வயது எக்ஸ்ன்னு வச்சுட்டா தான் நம்ம டேரெக்டாக ஈக்குவேஷன்லாம் சப்ஸ்டிட் பண்ணி அந்த எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸுங்கிறத நம்ம என்ன வச்சுருக்கோம்? ராஜுவோட வயது தானே எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இப்போது ராஜுவோட தந்தை வயதை ராஜுவோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ராஜுவின் தந்தை வயது, ராஜுவோட தந்தை வயதுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ராஜுவின் வயதை போல் 3 மடங்கை விட 5 அதிகம். அப்போ ராஜுவோட வயது எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ அவரோட வயதை விட 3 மடங்கு அப்படின்னா 3x நம்ம சொல்லலாமா? அப்போ ராஜுவின் வயதை போல் 3 மடங்கை விட 5 அதிகம். அந்த சென்டென்ஸை நீங்கள் எப்படி ஒரு ஈக்குவேஷனாக கிரியேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக மாறும். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓகேவா? இப்போது ராஜுவின் தந்தை வயதானது ராஜுவின் வயதை போல் 3 மடங்கை விட 5 அதிகம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ராஜுவோட தந்தை வயது சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம தந்தை வயது தானே ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். இந்த தந்தை வயது தான் 44ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ 44 = 3x + 5 அப்படிங்கிறதான் ராஜுவோட அந்த தந்தை வயதுக்கு ஈக்குவல். இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? எப்படி? இப்போ 3x மட்டும் இந்த சைடு வச்சிடுறேன். +5 ஈக்குவல் இந்த சைடு வரும்போது -5ஆக மாறும். அப்போ 44 - 5 அப்படின்னு மாறும். அப்போ 3xோட வேல்யூ என்ன வரும்? 39ன்னு வருமா? 3xோட வேல்யூ 39னா 1xோட வேல்யூ என்ன? 1 3 3 13 × 3 39. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம 13ன்னு கண்டுபிடிச்சிட்டோங்களா? ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஏன்னா நம்ம எக்ஸ் தான் ராஜுவோட வயதுன்னு வச்சுருக்கோம். டேரெக்டாக நம்ம எக்ஸவே நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூ நீங்கள் லிங்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கிரியேட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின் ஒவ்வொரு வார்த்தையும் புரிய உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் கவனிங்க. 8th ஸ்டாண்டர்ட்லையும் ஏஜ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸும் இங்கே நீங்கள் பார்த்துருவீங்க. இதில் ஒரு ட்ரிக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிக்குவீங்க. ஸோ நல்லா நீங்கள் கவனிங்க. ஒரு அம்மா தன்னுடைய மகளின் வயதினை போல் 5 மடங்கு வயதில் பெரியவர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இப்போ ஒரு அம்மா, இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து தற்போதுன்னு மென்ஷன் பண்ணலை அப்படின்னாலுமே கூட அது ப்ரெசன்டேஜுங்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒன்று முன்னாடியோ பின்னாடியோ மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான். இப்போ 2 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு நோட் பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அது வயசுன்னு எடுத்துக்கலாம். இப்போ தற்போது அப்படின்னு பாருங்க, தற்போது ஓகே ப்ரெசன்டேஜ் அம்மா மகள் இதைத்தானே கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு ரேஷியோவாக கிரியேட் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. மடங்குன்னு சொன்னாலும் அது ஒரு ரேஷியோவாக கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போது அம்மாவின் வயது தன்னுடைய மகளின் வயதை போல் 5 மடங்கு இந்த மாதிரி சொன்னாங்கன்னா மகளுக்கு 1 மடங்காக இருக்கும், அம்மாவுக்கு 5 மடங்காக இருக்கும். அப்போ இந்த மாதிரி அவங்க ஒரு சென்டென்ஸ் சொன்னாங்க அப்படின்னா மகளுக்கு 1ன்னு ஆரம்பித்து நீங்கள் அவங்க எத்தனை மடங்கு சொல்கிறாங்களோ அதை அம்மாவுக்கு நோட் பண்ணலாம். இதே கான்செப்ட் தான் தந்தை மகன் சொல்லுவாங்க. தந்தைங்கிறது
அவருடைய மகனின் வயதை போல் 4 மடங்கு 3 மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மகனுக்கு 1 மடங்கு சொல்லிட்டு நீங்கள் தந்தைக்கு அவங்க எத்தனை மடங்கு சொல்கிறாங்களோ அதை நீங்கள் போட்டீங்க அப்படின்னாவே ஒரு ரேஷியோவாக கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இது தற்போது. இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்க, 2 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தற்போதுல இருந்து 2 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு ரேஷியோ வரப்போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு சொல்லிட்டாங்க. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி மகளுக்கு 1 மடங்கா இருந்தா அம்மாவுக்கு எத்தனை மடங்கா மாறும்? 4 மடங்கு. புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் நம்ம 2 ரேஷியோங்கிறத கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுல இருந்து இந்த தற்போது அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ட்ரிக்கு நான் சொல்லி தர போறேன், நல்லா நீங்க கவனிக்கணும். இந்த 2 வயதுக்கான வித்தியாசம் வந்து சமமா இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இங்க வித்தியாசம் வந்துட்டு 1ன்னு வரும், ஆனா இங்க வித்தியாசம் எதுவுமே இல்லை, 0ன்னு வருது. ஓகே, அப்போ இந்த வித்தியாசம் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா சிம்பிளான ஒரு ஸ்டெப்பு போயிடும். உங்களுக்கு பின்னாடி அதெல்லாம் இருக்கு, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டு அடுத்து இதை சொல்லியிருந்தேனும் இன்னும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, பின்னாடி உங்களுக்கு 1 by 1 யூஸ் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த வித்தியாசம் சமமா இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னு கவனிங்க. இந்த 2க்கான வித்தியாசம், என்ன வரும்? 4 அப்படிங்கிற வருமா? இந்த 2க்கான வித்தியாசம் என்ன? 3 அப்படின்னு வருமா? ஓகேவா? ஸோ இந்த நம்பரால தான் மேலே இருக்க அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். இப்போ நான் 3ங்கிறத எங்கேருந்து எடுத்திருக்கேன்? இந்த டிஃப்ரென்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க, உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சரை கவனிங்க. ரேஷியோவை 3 15, அடுத்து 1 3 3. ஓகேங்களா? இப்போ இந்த ரேஷியோவை நான் மல்டிபிள் பண்ணணும். எந்த நம்பர் சூஸ் பண்ண போகிறோம்? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த நம்பரை நான் சூஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணுறேன். ஓகே, 4 தானே? அப்போ ஆப்போசிட்டான அப்படியே டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு ஆப்போசிட்டான நம்பரில் மல்டிபிள் பண்ணுறோம். இதுதான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்க, 4 16, 1 4 4. ஓகே, இப்போ இந்த 2 ரேஷியோவை கவனிங்க, டிஃப்ரென்ஸ் சமமாக வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் 1, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் 1. புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக கொண்டு வரதுக்காண்டி தான் இந்த ஸ்டெப்பே நம்ம பண்ணியிருக்கோம். இன்கேஸ் அந்த டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்டெப்பே நம்மளுக்கு தேவையில்லை. புரிஞ்சுங்களா? ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ இதுலேருந்து நாங்கள் என்னங்க சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நல்லா கவனிங்க. இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன ஈக்குவலாக வந்தது? 1 அப்படிங்கிறதான அந்த ஈக்குவலாக வந்துச்சு. இந்த 1x தான் அந்த வருஷங்களுக்கான வித்தியாசம். வருஷம் என்ன? தற்போது வந்து 2 தானே, அப்போ 2 வருஷங்கிறதான அந்த வித்தியாசம். 1xோட வேல்யூ தான் அந்த 2. ஓகேவா? முடிஞ்சா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? தற்போது வயது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ தற்போது வயதில் இந்த டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா பழைய ரேஷியோவை மறந்துடணும். பழைய ரேஷியோவை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, புது ரேஷியோ தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, புது ரேஷியோ 5:3 16:4ன்னு இருக்குது. இல்லை தற்போது வயதுக்கான ரேஷியோ மேலே இருக்குது, 2 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ரேஷியோ கீழே இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும், கரெக்டாக கன்ஃபியூஸ் ஆகாமல் இதை புரிஞ்சுட்டே போதும். எப்படி வேணால் கொஸ்டின் கேட்பேன். இப்போ வந்துட்டு 2 வருஷத்துக்கு பின்னாடி தந்தை மற்றும் மகனோட வயது என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த 2ங்கிறத இங்கே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம். பர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னா இங்கே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம். அதெல்லாம் முடிஞ்சுங்களா? ஸோ 1 by 1 நான் நோட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் கவனிங்க, தற்போது வயது என்ன வரும்? 15 × 2, 15 × 2ன்னா 30. அதே போல் 2 6, 30,6 அல்லது 6,30. இதுதான் அவங்க 2 பேர்த்தோட வயசு. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் பின்னாடி இந்த ட்ரிக்கை வச்சு யூஸ் பண்ணி நிறையா கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. 1 by 1 பொறுமையாக நீங்கள் கவனிங்க. ஓகே, ஸோ ஒரு டைம் வந்து மொதல் ஸ்டெப் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஈக்குவலாக வருதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது வராத பட்சத்துக்கு அடுத்த ஸ்டெப் என்னங்கிறதா நீங்கள் 1 by 1 நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க, 2019 குரூப் 4ல கேட்டது. சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு. 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல் 4 மடங்கு எனில் அவரின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுத்த அதே மெத்தடில் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சரண்கிறது தந்தையாக எடுத்துக்கலாம், சங்கர் அப்படிங்கிறது மகனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? தற்போதைய வயதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரண் வயது தன் மகனின் வயதை போல் 6 மடங்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ மகனுக்கு 1 மடங்கு, தந்தைக்கு 6 மடங்கு. அடுத்தது என்ன? 4 வருடங்கள் கழித்து. ஓகே, நல்லா கவனிக்கணும். அப்போ 4 வருஷம் கழித்து அவங்களோட வயது வீதம் என்னவா மாறுது? அவரின் மகன் வயதை போல் 4 மடங்கு. அப்போ மகனுக்கு 1 மடங்கு, அவரோட அப்பாவுக்கு சரணுக்கு 4 மடங்கு. ஓகே, இங்கேயும் பாருங்க டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இல்லை.
இங்கே டிஃப்ரென்ஸ் 2 வருது, இங்கே டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. அப்போது இங்கே டிஃப்ரென்ஸ் சேமாக வராதனால அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்குறோம். இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? இந்த 5. ஓகே, இந்த 5ஆல் தான் இங்கே நீங்கள் மல்டிபிள் பண்ணிடணும். ஓகே, மல்டிபிள் பண்ணுங்கள். 4 5 20, 1 5 5. ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 3ன்னு இருக்கும். இந்த 3ஆல் தான், அதாவது இன்ட்டு நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே இன்ட்டு என்ன? இங்கே தான். இந்த 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 18, 1 3 3. இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஸை கவனிங்க. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 18க்கும் 20க்கும் டிஃப்ரென்ஸ் 2, 3 5 இதுக்கு டிஃப்ரென்ஸ் 2. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக வருதுல, இந்த 2x தான் வருஷங்களுக்கான வித்தியாசம். என்ன? தற்போதுக்கும் 4 வருஷத்துக்கு அப்புறம்னா 4 தான் அதுக்கான வித்தியாசம். ஓகே, இதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன? சாரி, நான் எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 2 4. எக்ஸோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருச்சுங்களா? அப்போ எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற இந்த ட்ரிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பழைய ரேஷியோ மறந்துடக்கூடாது, டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இல்லாத ரேஷியோவை மறந்துடணும். எது டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக வருதோ அதைத்தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? தற்போது வயது தானே. 2 ரேஷியோவில் எது தற்போது வயதுக்கான ரேஷியோ? ஆப்ஷன் சாரி, இங்கே இந்த 18 3ங்கிறதான் தற்போது வயதுக்கான ரேஷியோ. அப்போ அந்த 3 இங்கே 2ஆல் இந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணிடுங்க. 0 × 2 36, 2 இங்கே 2 2 6 வரும். அப்போ 36,6. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஆரம்பத்தில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது, எங்கெங்கே போகுது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் கொஞ்சம் நீங்கள் ஒரு 2 3 ப்ராப்ளம்ஸில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அது மட்டும் இல்லாமல் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் அவங்க எதை கேட்டாலுமே கூட இந்த எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ராகுல் மற்றும் ஹருணின் தற்போதைய வயது விகிதம் 5:7. 4 ஆண்டுகள் கழித்து அவர்களின் வயதுகளின் கூடுதல் 56 வருடங்கள். அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டினில் உங்களுக்கு 2 ஆப்ஷனுமே கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது 2 பேர்த்தோட வயதுமே கொடுத்துருக்காங்க, அவங்களோட வருடங்களோட கூடுதல்ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 2 விஷயத்தை, அதாவது ஆப்ஷன் மூலயமாவும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தற்போது வயதான கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் தற்போது வயதுக்கான ஆப்ஷன் தானே. ஓகேவா? இப்போது தற்போது வயதுக்கான விகிதம் அப்படிங்கிறதும் இங்கே 5:7ன்னு கொடுத்துருக்காங்க. 4 ஆண்டுகள் கழித்து 56 வரணும். அவங்க 2 பேர்த்தோட வயது 56 வரணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயுமே 4 வருஷத்தை நீங்கள் கூட்டிருங்க. இப்போ ஆப்ஷன் ஏ நீங்கள் 15 21 எடுத்துனேன். ஏன்னா எக்ஸாம் ஹாலில் டைம் சேவ் பண்ணுறது தான் சொல்கிறேன். 4 வருஷத்தை நீங்கள் கூட்டிட்டீங்கன்னா இங்கே என்ன வரும்? 19 வரும், இங்கே 25 வரும். இதை கூட்டினா நம்மளுக்கு 56 வருதா? கிடையாது. அப்போது ஆப்ஷன் ஏ வரலை. ஓகே, அதே போல் ஆப்ஷன் பி கவனிங்க. 20லேருந்து 4 கூட்டினா 24. இது ஒரு 28லேருந்து ஒரு 4 கூட்டினா 32. இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க, 56 வருது. அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். மற்ற இதில் பார்த்தீங்க அப்படின்னா கூட வருது, அந்த 4 சேர்க்காமலே கூட வருது. அப்போ ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அப்போ ஒவ்வொரு இதுலையுமே நீங்கள் எந்த அளவுக்கு கொஸ்டினை புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. நல்லா தெளிவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், நல்லா கவனிக்கணும். ஸோ இதில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்லாம் இருக்குது. ராமனின் வயது அவருடைய 2 மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரோட ஒரு அப்பா வந்துட்டு அவங்களோட 2 மகனோட வயதோட கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா? 2 மகனோட வயதோட கூடுதல். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்கு. அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தனது மகன்களின் வயதை போல் கூடுதலை போல் 2 மடங்குன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ ராமனோட தற்போதைய வயது என்ன அப்படிங்கிறது இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அவங்களோட 2 மகனோட வயதோட கூடுதல் எல்லாத்தையும் சேர்த்தே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ அந்த 2 மகன்களோட கூடுதல் நம்ம காமனாக எக்ஸ்னே வச்சுக்கலாம். ஓகே, நம்மளுக்கு தனித்தனியாக தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்டது அந்த தனித்தனி மகன்களோட வயது என்ன அப்படிங்கிறதே கேட்கல, ராமனோட வயதுங்கிறதான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த 2 மகன்களோட வயதவே நம்ம ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது ராமனுக்கு வந்துட்டு என்ன ஆகும்? இப்போ ராமனோட வயது அவரோட மகன்களின் வயதை போல் 2 மடங்கு அப்படின்னு. இப்போ ராமன் வயதை ஒய்ன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ராமனோட வயது ஒய் அப்படிங்கிறது
இரு மகன்கள் வயதுகளை போல் கூடுதலை போல் 3 மடங்கு. அப்போ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இப்போ ஒய்ன்னு நம்ம எடுத்திருக்கோம். ஒய்ங்கிறது யாரு? ராமனோட வயது. அவரோட வயது இரு மகன்களின் வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்கு. அப்போ 3x. அந்த 2 மகனோட கூடுதலே நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுருக்கணும், மறந்துடக்கூடாது. இப்போ அடுத்து கவனிங்க, 5 ஆண்டுகள் கழித்து. அப்போ 5 ஆண்டுகள் கழிச்சு அப்படின்னா ராமனோட வயதில் ஒரு 5 வருஷம் கூடி இருக்கும். இங்கே தான் நீங்கள் இன்னொரு பாயிண்ட்டை கவனிக்கணும். இந்த 3xல பார்த்தோம் அப்படின்னா 3x நம்ம நோட் பண்ண அவசியம் இல்லை, ஒரே ஒரு எக்ஸ் தான். அவங்களோட மகன்களோட கூடுதல். ஓகே, அந்த மகன்களோட கூடுதல் நம்ம என்னென்னு வச்சுருக்கோம்? எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம்ல. இதில் ஒரு மகனுக்கும் ஒரு 5 வயசு கூடி இருக்கும், ரெண்டாவது மகனுக்கும் ஒரு 5 வயசு கொடுக்கும். ஏன்னா நம்ம 2 மகனோட வயதோட கூடுதலை சேர்த்தே நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். புரிஞ்சுங்களா? அப்போ கரெக்டாக நோட் பண்ணும். இந்த கூடுதலை போல் எத்தனை மடங்குன்னு சொல்லிட்டாரு? 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2x. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பொறுமையாக நீங்கள் கவனிங்க, அப்போ தான் புரியும். ஏன்னா கொடுத்துருக்க கண்டிஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம பொறுமையாக நோட் பண்ணணும். ஓகே, புரிஞ்சா? ஃபஸ்ட்டு ஒரே ஒரு எக்ஸை மட்டுமே வச்சு அந்த மகன்களோட கூடுதலை விட 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 5 வருஷம் பாஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுதும்? தந்தைக்கும் 5 வயசு கூடி இருக்கும், முதல் மகனுக்கு 5 வயசு கூடி இருக்கும், ரெண்டாவது மகனுக்கு 5 வயசு கூடி இருக்கும். அப்போ மொத்தத்துக்கு இங்கே 10 அப்படிங்கிறதா இங்கே மாற்றம் வந்திருக்கும். இப்போ இதில் இருந்து கவனிங்க, ஒய் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு இங்கே என்ன ஆகும்? 2x ப்ளஸ் இப்போ இங்கே 10ன்னு இருக்கும், 10 இன்ட்டு அதான் இது ரெண்டையும் கூட்டம்னா 10 தானே. அப்போ 10 இன்ட்டு 2 20 அப்படிங்கிற கிடைக்கும். ஓகே, ஸோ 2x ப்ளஸ் 20 அப்படிங்கிற கிடைக்கும். இதில் இருந்து எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஒரு சைடு நீங்கள் எடுத்துக்கோங்க. எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ. அப்போது ஒய் மைனஸ் 2x ஈக்குவல் டு இந்த இடத்துல 2x அப்படிங்கிறது இந்த சைடு மைனஸாக தானே வரும். அடுத்து இந்த ப்ளஸ் 5 ஈக்குவல் அந்த சைடு வரும்போது மைனஸாக மாறிடும். அப்போ 20 மைனஸ் 5 15. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒய் வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதுலேருந்து ஒய் மைனஸ் 2x ஈக்குவல் டு 15ங்கிற நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஒய் வேல்யூ 3x அப்படிங்கிறத இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன்னா ஒய் ஈக்குவல் டு 3x நம்ம பார்த்துருக்கோம்ல, அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ஒய் இப்போலாம் 3x மைனஸ் 2x ஈக்குவல் டு 15 அப்படின்னு நம்ம நோட் பண்ணிடலாம். இதில் இருந்து நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருமா? ஏன்னா 3xல இருந்து 2x பண்ணிச்சா பேலன்ஸ் 1x தான். அந்த 1xோட வேல்யூ தான் 15. ஓகேவா? அப்போது 2 மகன்களோட வயது அது கூடுதல் வந்து என்ன அப்படின்னா 15. இப்போ இதில் இருந்து ராமனோட வயது என்ன? இங்கே நீங்கள் அகைன் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ ராமனோட வயது என்ன வரும்? 3 × 15 45 அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சு அப்ளை பண்ணலாம். 45 தான் அதற்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 10th ஸ்டாண்டர்டில் இருக்க கொஸ்டின் தான். ஒரு பெண்ணின் வயது அவரது சகோதரின் வயதை போல் 2 மடங்கு ஆகும். 5 ஆண்டுகளுக்கு பின் இரு வயதுகளின் பெருக்கல் பலன் 375 எனில் சகோதரிகளின் தற்போதைய வயதை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆப்ஷனில் 2 பேரோட வயசு இந்த மாதிரி கொடுத்துருக்க எல்லா பேர்த்தோட வயசு இருந்தது அப்படின்னாவே ஈஸியாக ஆப்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போது அவங்களோட தற்போதைய வயது தான் ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, இதை நீங்கள் கவனிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எதுக்குரிய ஆப்ஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தற்போதைய வயதுக்கான ஆப்ஷன் இப்போ கொடுத்துருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணின் வயது அவர் சகோதரின் வயதை போல் 2 மடங்கு. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனுமே எல்லாமே ஒரு நம்பரை விட இன்னொரு நம்பர் டபுளாக வருது. ஆப்ஷன் டி, சி இதை தவிர்த்து. ஓகேவா? இதுலேயே நீங்கள் தெரிஞ்சு போயிடும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான தானே. ஒரே ஒரு நீங்கள் கொஸ்டினில் எதை கவனிக்கணும், கவனிச்சிங்கன்னா ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் கண்டுபிடிச்சலான்ட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்துட்டு வேறு எந்த இதுவுமே டபுளாக வரலை. ஆப்ஷன் ஏல மட்டும்தான் ஒரு வேல்யூ 10, இன்னொரு வேல்யூ அதோட டபுள் வேல்யூ 20. வேலை முடிஞ்சுங்களா? ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். சார் ஒருவேளை இதே போல் வேறு ஏதாவது இப்போ இங்கே 15, 30ன்னு வந்தால் என்னங்க சார் பண்ணுறது? இங்கே தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பே பண்ணுறீங்க. என்ன அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்போது இவருக்கும் 5 வயசு கூடி இருக்கும், இவருக்கும் 5 வயசு கூடி இருக்கும். அதே போல் தான் நீங்கள் இங்கேயும் நீங்கள் 5 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண என்ன வரும்? இங்கே 15 வரும், இங்கே 25ன்னு வரும். இவங்களோட பெருக்கல் பலன் 375 சொல்லிட்டாங்க. அப்போ எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 375 வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் அதற்கான ஆன்சராக இருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ லாஜிக்காக அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் நீங்கள் எல்லா கொஸ்டினுமே வந்துட்டு அதே ஃபார்முலா மெத்தடு இந்த இதில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும்.
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எந்த மாதிரி கொஸ்டினை நம்ம ஆப்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும், எந்த மாதிரி கொஸ்டினை நம்ம ஒரு சில ட்ரிக்கை யூஸ் பண்ணணும், இதைத்தான் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, அதான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன்று அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல் 2 மடங்கு. 7 வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் வயது வித்தியாசம் 5 எனில் ரீட்டாவின் இன்றைய வயது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் கவனிங்க, ஃபஸ்ட்டு அபியோட வயது, அடுத்து ரீட்டாவோட வயதுங்கிறத ரீட்டாவின் வயதை போல் 2 மடங்குன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா. இப்போ அபிக்கு 1 மடங்கு அப்படின்னா ரீட்டாவின் வயதை போல் 2 மடங்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணதுனால இது 2xன்னு வரும். ஒரு இதுக்கு எக்ஸு, இன்னொரு இதுக்கு 2x அப்படின்னு வரும். சரி, இப்போ இதில் நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். அபியோட வயது ரீட்டாவின் வயதை போல் 2 மடங்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட் தான் எடுத்துருக்கணும், நான் மாற்றி நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ரைட். இப்போ இங்கே அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல் 2 மடங்கு. இப்போ அதுக்கு அடுத்தது என்ன, 7 வருடங்களுக்கு பின்னர். ஓகே, 7 வருடங்களுக்கு பின்னர் அப்படின்னா அபி +7 அப்படின்னு வரும். அதே போல் ரீட்டா +7 வரும். ஓகேங்களா? அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் 5 அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா A + 7 அடுத்து R +7 இவங்களோட வித்தியாசம், வயதுகளின் வித்தியாசம் 5 அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம், அதே போல் செகண்ட் பாயிண்ட் நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா A + 7 -R -7 அப்படின்னு வரும், ஈக்குவல் டு 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த 7 கேன்சல் ஆயிரும். A - R = 5. ஓகே, A - R = 5. அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, ரீட்டாவோட இன்றைய வயது என்ன கேட்குறாங்க. அப்போது ஏவோட வேல்யூ 2R அப்படிங்கிறத நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா, இந்த இதை இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அப்போ ஏக்கு பதிலாக 2R மென்ஷன் பண்ணலாம், -R = 5 அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இதில் இருந்து 2 Rலேருந்து 1 R போணுச்சுன்னா பேலன்ஸ் ஒரே ஒரு R தான், அந்த ஆரோட வேல்யூ தான் 5 அப்படிங்கிற நோட் பண்ணிடலாம். அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 10th ஸ்டாண்டர்டு புக்கில் இருக்கிறது தான். குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு 1ஐ கூட்டினால் கிடைப்பது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அவரின் தற்போதைய வயதை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுங்கள். பாருங்கள், குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு 1ஐ கூட்டினால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ குமரனோட தற்போதைய வயதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அந்த எக்ஸோட 2 மடங்கோடு அப்படின்னா 2x நம்ம சொல்லலாமா. ஸோ 2xோடு 1ஐ கூட்டினால், 1 கூட்டினால் கிடைப்பது அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா. அப்போ இந்த வேல்யூ இன்னொருதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது என்ன, குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும். 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதுனா இப்போ குமரோட வயது எக்ஸு, 2 ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னா -2. ஓகேங்களா? அடுத்து அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும். அப்போ குமரோட வயசு எக்ஸு, 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதுனா +4. ஓகேவா? ரெண்டையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம். அப்போ ரெண்டையும் நம்ம பெருக்கிறோம், பெருக்க கிடைப்பதற்கு சமம். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணிடணும். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம், 2x + 1ன்னு இருக்கும். ரொம்ப சிம்பிளானதான். நீங்கள் இதிலலாம் வந்துட்டு இப்போ இங்கே x × x x² இந்த மாதிரிலாம் போகும். இதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானது என்ன பண்ணலாம்னா, எக்ஸோட வேல்யூ ஆப்ஷனில் இருக்குது 4ல் ஏதோ ஒன்று தானே. இப்போ நீங்கள் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே என்ன வரும், 2 × 2 4ன்னு வரும். 4 + 1 5. அப்போ இந்த சைடு 5ன்னு கிடச்சுன்னா இங்கேயும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 5ன்னு கிடைக்கணும். இப்போ பாருங்கள், 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் இங்கேயே 0 ஆகி போயிடும், 2 - 2 0ன்னு ஆகி போயிடும். அதனால இந்த 2 வராது. இப்போ 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 3 - 2, 3 - 2னா என்ன வரும், 1ன்னு வரும். இன்ட்டு இங்கே என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம், 3 + 4 7ன்னு போயிடும். ஓகேங்களா? அப்போ 1 × 7 7ன்னு வருது, நம்மளுக்கு 5 வரணும். அப்போ இந்த 3ங்கிறதும் கிடையாது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 4ன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ 4ன்னு இருந்ததுன்னா இந்த 3 அப்படிங்கிறதே நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணாமல் விட்டுருக்கேன் பாருங்கள். ஒரு சைடு நான் சப்ஸ்டிட் பண்ணல. அப்போ இங்கே 3 நான் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா என்ன கிடைக்கும், இப்போ இங்கே 2x + 1ன்னு இருந்தது, 3 சப்ஸ்டிட் பண்ணனா 2 3 6, 6 + 1 என்ன வரும், 7ன்னு வருங்களா. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் இந்த 7ன்னு கிடச்சதா.
அப்போது இங்கே 7ன்னு கிடச்சுன்னா இந்த சைடு 7 வரணும். இப்போ நான் 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஏன்னா ஆப்ஷனில் 3 தானே நம்ம செக் பண்ணியிருக்கோம். இப்போ 3 - 2 1 ஓகேங்களா. அடுத்து இங்கே 3 + 4 7ன்னு வரும். அப்போ 1 × 7 7ன்னு கிடைக்குது. அப்போ இந்த 3ங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஈஸியாகவே நீங்கள் ஆப்ஷனில் இருந்தே எடுத்து செக் பண்ணிடலாம், இந்த கண்டிஷனை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ மற்றும் பி ஆகியோரில் ஏ இளையவர். அவர்களின் வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கானது அவர்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும் ஏயின் தற்போதைய வயதும் 5:3 என வீதத்தில் இருப்பின் ஏயின் தற்போது வயது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக கவனிக்கணும். இப்போ ஏபி 2 பேர்த்தில் ஏ இளையவர். ஓகே, அப்போ பி தான் வந்து பெரியவர். இப்போ அவரோட வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கு சொல்லியிருக்காங்களே. இப்போ பி பெரியவரில் இருந்து ஏவை தான் மைனஸ் பண்ணோம். ஓகே, மைனஸ் பண்ணோம்னா இதுதான் வித்தியாசம். வித்தியாசத்தின் 7 மடங்கானது எதுக்கு சமம் அப்படின்னா அவர்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமம். அப்போ ஏவும் ப்ளஸ் பியோட வயதோட கூடுதலுக்கு சமம். புரிஞ்சுங்களா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ஒரு ஈக்குவேஷனை மாற்றிருக்கோம். இப்போ இதில் இருந்து நம்ம ஒரு ரிசல்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா ஏவால் உள்ள மல்டிபிள் பண்ணுங்க 7bன்னு கிடைக்கும், -7aன்னு கிடைக்கும். இங்கே a + bன்னு தான் இருந்தது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஏல ஒரு சைடு பில ஒரு சைடு நான் கொண்டு போயிடுறேன். இப்போ பி இந்த சைடு நான் கொண்டு வந்தேன்னா 7bல இருந்து ஒரு b மைனஸில் வந்துடும். இங்கே ஆல்ரெடி ஒரு ஏ இருக்குது. இந்த -7a ஈக்குவல் அந்த சைடு வரும்போது +7aன்னு வந்துடும். ஓகேங்களா. அப்போ 6b = 8aன்னு வந்துடும். இதில் இருந்து 3b நம்ம ரெண்டாக அடிச்சு கொடுக்கலாமா. 3b = 4aன்னு இருக்கும். இதுதான் நம்ம இவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, ஸோ இது முக்கியமானது. பின்னாடி நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும் ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயது அப்படின்னா b + 12ன்னு மென்ஷன் பண்ணலாமா. டிவைடட் பை இப்போ ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. b + 12 ஒரு ரேஷியோ. அடுத்தது ஏயின் தற்போதைய வயது. ஏயின் தற்போதைய வயதுனா இந்த இடத்துல ஏன்னு மட்டும் நோட் பண்ணால் அதை டிவைடில் நோட் பண்ணிக்கிறேன். இவங்களோட ரேஷியோ தான் 5/3ன்னு கொடுத்துட்டாங்க. 5:3னா 5/3. புரிஞ்சுங்களா. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 3b + 3 × 12 36 = 5aன்னு இருக்கும். இப்போ தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஏவோட வயதான கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 3b = 4aன்னு கண்டுபிடிச்சோம்ல. அப்போ இந்த 3bக்கு பதிலாக 4a நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். +36 = 5a. இப்போ இதில் இருந்து இந்த 4a ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போனோம்னா 5a - 4a. அப்போ வந்து a மட்டும் கிடைக்குமா. அந்த ஏவோட வேல்யூ தான் இந்த 36. அப்போ ஏவோட வேல்யூ 36ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ ரொம்ப முக்கியமானது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பெரிய கொஸ்டின் தான், இருந்தாலும் ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். தாத்தா, தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது 53. தாத்தாவின் வயதின் பாதி, தந்தையின் வயதில் 1/3 மற்றும் வாணியின் வயதில் 4/1 ஆகியவற்றின் கூடுதல் 56. 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் 4 மடங்கு எனில் மூவரின் தற்போதைய வயதை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மூவரோட சராசரி வயது 53ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் இருந்தும் ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 3 பேர்த்தோட வயசையும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா சராசரி 53 வருதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, இப்படியும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அல்லது இன்னொரு என்னென்னா தாத்தாவின் வயதின் பாதி, தந்தையின் வயதில் 3/1 அப்புறம் வாணியின் வயதில் 4/1 ஆகியவற்றின் கூடுதல் 84 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வச்சு நீங்கள் இன்னொன்று நீங்கள் கண்டுபிடிக்கலாம். என்னென்னா அவங்க கொடுத்துருக்கதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ தாத்தாவின் வயதில் பாதி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. இப்போ இங்கே இருக்கிறதுலே இந்த இதெல்லாம் வந்துட்டு ரெட்டப்படை நம்பராக இருக்குது. ஏன்னா இருக்கிறதுலே பெரிய வயசு எதுவோ அதுதான் தாத்தாவோட வயசு. இங்கெல்லாம் 85 ஒத்தப்படையில் இருக்குது. நம்ம அதில் பாதி நம்ம எடுக்கும்போது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்தால் தான் அதில் பாதிங்கிறது எக்ஸ்ட்ரா அந்த பாயிண்டில் வராமல் இருக்கும். அப்போ 84ல் பாதி 42. ஓகேவா. இப்போ அதுக்கு அடுத்தது என்ன, தந்தை. இப்போ தாத்தாவுக்கு அடுத்து கொஞ்சம் வயசு யாருக்கு இருக்கோ அதுதான் வந்துட்டு தந்தை. தந்தை வயதில் 3/1. அப்போ நம்ம இங்கே 51ன்னு இருக்கா. 51ல் 3/1 அப்படின்னா 3ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 3 3 பேலன்ஸு 21. 7 3 21. அப்போ +17.
ஓகேங்களா? ஏன்னா மூன்று கூடுதல் 65 சொல்லிட்டாங்கல்ல, அதனால். அடுத்து வாணியின் வயதில் 4/1 அப்போ 24ன்னு இருக்கா. இது வாணியோட வயசாக இருந்தால் 4/1 4ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண 6ன்னு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம கூட்டினா 65 வருமானு நம்ம செக் பண்ணணும். அவ்வளோதான். இதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கூட்டுங்க. இங்கே 40, 50, 59, 65 கிடைக்குது. ஸோ இதுதான் அதற்கான ஆன்சர். இப்படின்னு நீங்கள் நோட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 24 + 51 + 84 இது எல்லாமே நம்ம கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு 150, 159ன்னு கிடைக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணலாம், 3ஐயும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணால் சராசரி எவ்வளோ கிடைக்குது? 5, 3, 53ன்னு கிடைக்குதா? ஸோ இதுவும் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே சொன்னேன்ல. ஸோ இப்படியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், இதையும் வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஈஸியானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். 25வது. இரு நபர்களின் வயதிலின் விகிதம் 1:3. வயதிலின் பெருக்கல் பலன் 48 எனில் அவர்களின் வயதிலின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, ஸோ ஹோம்ஒர்க் கொஸ்டின் நான் கொடுக்கல. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நான் சிம்பிளான ஒரு ட்ரிக்கு நான் சொல்லியிருந்தேன்னா, அந்த 2 ரேஷியோட வித்தியாசம் சேமாக வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சிம்பிளாக ஒர்க்கு முடிஞ்சிருன்ட்டு, அதே மாதிரி சம் தான் இந்த சம்மை. இங்கே பாருங்கள், ஏபி என்பவரின் தற்போதைய வயது வீதம். ஓகே, ஸோ இப்போ தற்போதைய வயது வீதம் 4:5ன்னு கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்போ +5 நான் நோட் பண்ணுறேன். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது வீதம் 5:6ன்னு இருக்குது. இருவரின் தற்போதைய வயதின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட வித்தியாசமும் ஒன்று தான், இதோட வித்தியாசமும் ஒன்று தான். அப்போ அந்த 1x தான் அந்த வயசு, அந்த வருஷம். ஓகேவா? 1xோட வேல்யூ 5 அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அவங்க வந்துட்டு தற்போதைய வயதின் கூடுதல் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே தான் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். 4 × 5 20, 5 25, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 45 கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ அந்த வயதோட வித்தியாசம் சேமாக வந்துச்சு அப்படின்னா, சாரி வீதங்களோட அந்த வித்தியாசம் சேமாக வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒர்க்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, தந்தை, தாய் மற்றும் குழந்தை ஆகியோரை கொண்ட குடும்பத்தின் சராசரி வயது 20. 7 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தையின் வயது 11 எனில் குழந்தை பிறப்பதற்கு முதல் நாள் சராசரி வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஒரு 3 பேர்த்தோட சராசரி வயது 20ன்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மொத்த வயது கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம தந்தை, தாய் ப்ளஸ் குழந்தை 3 வயதோட வயதையும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு 20ங்கிற சராசரி வந்திருக்கும். ஓகே, இப்போ 3 வயதோட கூடுதல் என்ன பண்ணுவோம், இந்த 3 இங்கே டிவைட்லேருந்து மல்டிபிளுக்கு மாற்றிடணும். அப்போது தந்தை ப்ளஸ் தாய் ப்ளஸ் குழந்தையோட மொத்த வயது 20 × 3 60ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுக்கலாம். அப்போ சராசரி வயதுலேருந்து நம்ம மொத்த வயதை அழகாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ 60. இப்போ ஒன்பதுனா நல்லா கவனிங்க, ஒவ்வொரு பாயிண்ட்மே ரொம்ப முக்கியமானது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தையின் வயது 11ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையோட வயது, அதாவது 7 வருஷத்துக்கு பின்னாடி குழந்தையோட வயசு 11 இருந்துச்சு அப்படின்னா தற்போது என்ன ஆகும், தற்போதுனா அந்த 7 நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். 7 வருஷத்துக்கு பிறகுன்னு சொன்னதை 7 நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 வயசு தான் அந்த குழந்தைக்கு தற்போத வயது. புரிஞ்சுக்கலாம்? ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 4 அப்படிங்கிறதையும் நான் மைனஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போது இங்கே தந்தையோடது ப்ளஸ் தாயோடது ப்ளஸ் குழந்தையோட 4 வயசு, குழந்தையோட வயசு மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? 4 வயசு, இவங்களோட கூடுதல் தான் அந்த 60ன்னு இருந்திருக்கும். இப்போது தந்தை ப்ளஸ் தாயோட வயது மட்டும், அவங்களோட கூடுதல் மட்டும் எவ்வளோ இருக்கும், இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 நீங்கள் மைனஸ் பண்ணிடுவீங்க. அப்போ 60 மைனஸ் 4 அப்படிங்கிறம்போது 56 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இது 56 அப்படிங்கிறது தான் யாரோட வயதோட கூடுதல், தந்தை மற்றும் தாயோட வயதோட கூடுதல். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் தான் அவங்க அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ அதுக்கு அடுத்தது குழந்தை பிறப்பதற்கு முதல் நாள். இப்போ ஆக்சுவலாக நம்ம குழந்தைக்கு 4 வயசுங்கிறதே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல, அவங்களோட தற்போத வயசு. அப்போது குழந்தை பிறப்பதற்கு முன்னாடினா நம்ம 4 வருஷத்தை மைனஸ் பண்ணணும். அப்போது மைனஸ் பண்ணுங்க, ரொம்ப சிம்பிளானதான். தந்தைக்குரிய அந்த 4 வயசை மைனஸ் பண்ணணும், தாய்க்குரிய அந்த 4 வயசை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணாதான் தந்தை ப்ளஸ் தாயோட
வயதோட கூடுதல் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? குழந்தை பிறப்பதற்கு அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயசோட கூடுதல் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? நம்ம 2 பேர்த்தோட சராசரி தான் கண்டுபிடிக்கணும். அதனால தான் அந்த கூடுதலோடய நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்போ இதை மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 48ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? 48. இப்போ 2 வயசோட வயதோட கூடுதல் 48னா சராசரி வயது என்ன? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணால் 24ன்னு கிடைக்கும். 24 ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் ஏ 24 தான் அவங்க 2 பேர்த்தோட வயதோட சராசரி. எப்போ? குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி. புரிஞ்சுங்களா? ஸோ கொடுத்துருக்க ஒவ்வொரு டேட்டாவையும் நீங்கள் கவனமாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 வருடங்களுக்கு முன் 5 நபர் கொண்ட குடும்பத்தின் சராசரி வயது 17. ஒரு குழந்தை பிறந்த பின் அக்குடும்பத்தின் சராசரி வயதும் அதே தான். ஓகேவா? அக்குழந்தையின் தற்போத வயது என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணா. இப்போ அதே தான் மென்ஷன் பண்ணால் என்ன அர்த்தம்? ஒரு குழந்தை பிறந்த பின்னாடியுமே கூட அவங்களோட சராசரி வயது 17 தான் இருக்குது. இங்கே என்ன 17 சராசரி இருந்ததோ அதே தான் இருந்திருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தையோட தற்போத வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு டீட்டெயிலும் கவனிங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகே, ஆக்சுவலாக 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் 5 நபர் கொண்ட குடும்பத்தின் சராசரி வயது 17ன்னு இருந்திருக்கு. அப்போ தற்போது அவங்களோட சராசரி வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு இருந்த அந்த சராசரி வயதோட இந்த 3 கூட்டிட்டீங்க அப்படின்னாவே போதும் 20ங்கிறது தான் அந்த 5 பேர்த்தோட சராசரி வயது. ஓகே, புரிஞ்சுங்களா? ஸோ இதை இங்கே 20 அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பாயிண்ட்டை நீங்கள் கவனிக்கணும். ஒரு குழந்தை பிறந்த பின் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 5 பேர் இருந்திருக்காங்க. ஓகே, அவங்களோட சராசரி வயது அப்படிங்கிறது 20ன்னு இருந்துச்சுன்னா இப்போ 5 × 20 தான் இந்த 5 பேர்த்தோட மொத்த வயது ப்ளஸ் ஒரு குழந்தை எக்ஸ்ட்ரா வர்றாங்க. ஓகே, இப்போ சராசரி வயதும் அதே தான் சொல்லிட்டாங்களே. ஆல்ரெடி 5 பேர் இருந்தோட குழந்தை 1 6, அப்போது டிவைடட் பை 6. இதோட சராசரி வயதும் அதே தான் சொன்னதுனால நம்ம 17ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். இப்போ குழந்தையோட வயசு தான் கேட்டிருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் குழந்தையோட வயசு கண்டுபிடிச்சிடலாம். 5 × 20 100 ப்ளஸ் குழந்தை வயசு. இந்த 6 இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறிடுமா? அப்போ மல்டிபிளாக 6 எல்லாம் 42க்கு 2 பேலன்ஸ் 4, 1 6 6 + 4 10 102ன்னு இருக்குது. இப்போ குழந்தையோட வயசு என்னவாக இருக்கும்? குழந்தையோட வயசு இந்த 100 இங்கே நீங்கள் மைனஸ்லாம் மாற்றிடலாம். மைனஸில் மாற்றினா 102ல் 100 போனுச்சுன்னா பேலன்ஸ் 2. அப்போ குழந்தையோட வயசு 2 அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக நீங்கள் ஏஜ் ப்ராப்ளத்தில் என்ன மாதிரிலாம் மாடல் வரும், அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டெஸ்ட்டு நல்லா அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ.